உலகமெங்கும் வாழும் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். நம்மளுடைய சேனலுக்கான டெலகிராம் பேஜ் இருக்கு அண்ட் வாட்ஸ்அப் பேஜ் இருக்கு. சோ அங்க போயிட்டு நம்மளுடைய சேனலை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அங்க நம்ம போடக்கூடிய ரீசன்ட் டைம்ல அமேசான் அண்ட் பிளிப்கார்ட், மிந்த்ரா, மீஷோ, ஜியோ இந்த மாதிரி எல்லா இடங்கள்ல இருந்து வரக்கூடிய ஆஃபர் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையுமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஷோரா நீங்க தெரிஞ்சுக்கலாம். இமீடியட்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்தரா வரக்கூடிய நிறைய ஆஃபர் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க, தெரிஞ்சுக்கலாம். லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ராடக்ட் டாப் 5 பெஸ்டா வரக்கூடிய பிரிண்டர் மாடல் பட்ஜெட்ல என்னென்னலாம் இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ கண்டிப்பா இன்னைக்கு பிரிண்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிரிண்டரை யூஸ் பண்ணி இன்னைக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ல இருந்து ஆஃபீஸ் கோயர்ஸ் வரைக்குமே அவங்களுடைய நிறைய டாக்குமெண்ட்ஸை ஹார்ட் காப்பியா கன்வெர்ட் பண்றதுக்கு இந்த பிரிண்டர் அப்படிங்கிறது ரொம்ப தேவையுள்ள ஒரு ப்ராடக்டா இருக்கு. ஸோ இந்த பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல பிளாக் அண்ட் ஒயிட் அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி இங்க்ஜெட் லேசர் பிரிண்டர் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். கலர்ஸ் அவைலபிளா இருக்கு. மல்டி பர்பஸ்ல வரக்கூடிய பிரிண்டரை நீங்க சின்ன குழந்தைங்களுக்கோ இல்ல பாத்தீங்கன்னா அதிகமான பிரிண்ட் எடுக்க மாட்டேன் அப்படின்ற பட்சத்துல நீங்க நினைக்கிறீங்க, இன்ஸ்டன்டா உங்களுக்கு பிரிண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க அஃபோர்டபிளா இருக்கக்கூடிய இந்த ஆல் இன் ஒன் பிரிண்டரை சூஸ் பண்ணலாம். அதாவது இங்க்ஜெட்ல கலர் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட் வித் லேஸ், அதாவது நம்ம பிரிண்ட் எடுக்கிறது மட்டும் இல்லாம நம்மளால ஸ்கேன் பண்ணிக்கிறதுக்கான அந்த ஆப்ஷன்ஸுமே இந்த ஆல் இன் ஒன் பிரிண்டர்ல அவைலபிளா இருக்கும். வித் வைஃபை ஃபீச்சரோட வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரிண்டரை நீங்க எந்த இடத்துல வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வைஃபை ஆக்சஸ் மட்டும் இருந்தாலே போதும். உங்களுடைய லேப்டாப் அண்ட் கம்ப்யூட்டர், ஸ்மார்ட் போன் எங்க இருந்து வேணாலும் தாராளமா நம்ம பிரிண்ட் எடுத்துக்க முடியும். சோ இது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது பிளாக் அண்ட் ஒயிட். சோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லேசர்ல சூஸ் பண்றது ரொம்பவே பெஸ்டா இருக்கும். இது ஆபீஸ், அது இல்லாம அதிகப்படியான ஹார்ட் காப்பீஸ் எடுப்பாங்க ரெகுலரா அப்படின்ற பட்சத்துல தாராளமா இந்த பிரிண்டரை நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும். இது மட்டும் இல்லாம நம்ம பிரிண்டர் வாங்கும் பொழுதே பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வைஃபை வச்சு வாங்குறது தான் புத்திசாலித்தனம் தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளால எங்க வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், எப்படி வேணாலும் நம்மளால பிரிண்ட் எடுத்துக்க முடியும். மொபைல் போன் வழியா கூட நம்மளால பிரிண்ட் எடுத்துக்க முடியும். அதே மாதிரி டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்றோம் அப்படின்னா அதை மொபைல் வழியாவே டைரக்டா ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம பாட்டுன்னு போயிட்டே இருக்கலாம். சோ அந்த அளவுக்கு பெனிஃபிஷியலா இருக்கக்கூடியது இந்த வைஃபை ஃபீச்சர் அப்படிங்கிறது. சோ அதனால அதை நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுல ஆட்டோ டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க. இந்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உள்ள பேப்பரை இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே டபுள் சைட் பிரிண்டர், அதாவது 2 பேஜ்ல இருக்கு அப்படின்னா டபுள் சைடு அதுவே உள்ள இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு அனதர் சைட்லயுமே பிரிண்ட் எடுத்து கொடுத்துரும். சோ அப்ப டோட்டலா டபுள் சைட் பிரிண்ட் நம்மளால ஈஸியா எடுக்க முடியும். இது மூலமா பேப்பர் சேவ் பண்ணிக்க முடியும், டைம் நம்மளால கண்டிப்பா சேவ் பண்ணிக்க முடியும். சோ இது ஆட்டோ டூப்ளெக்ஸ் பிரிண்டிங். பெரும்பாலும் இது லேசர் பிரிண்டர்ல, ஒரு சில இங்க்ஜெட் பிரிண்டர்லயுமே நம்மளுக்கு இது அவைலபிளா இருக்கு. பெரும்பாலும் நம்ம ஒரு பிரிண்டர் வாங்குறோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்கேன் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காப்பி அப்படிங்கிறது ஜெராக்ஸ் பண்றதுக்கு, பிரிண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நம்ம சிஸ்டம் வழியா பிரிண்ட் எடுத்துக்கிறது. அதே மாதிரி ஸ்கேன் அப்படிங்கிறது நம்ம அதுல கொடுத்துருக்கூடிய அந்த கிளாஸ் வழியா நம்ம டாக்குமெண்ட்டை பாத்தீங்கன்னா சாஃப்ட் காப்பியா கன்வெர்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. இதை தாண்டி ஒரு பிரிண்டர்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னென்ன OS கம்பேட்டபிலிட்டியோட வருது. அதர் தென் தட் இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான சைசஸ் ஆஃப் ஷீட்ஸ் நம்மளால பிரிண்ட் எடுத்துக்க முடியும். A4 பேப்பர், லீகல், என்வலப், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல எதெல்லாம் உங்களால பிரிண்ட் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துக்கோங்க ஒரு நல்ல பிரிண்டர் சூஸ் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல. அதாவது ஒரு பிரிண்டர் நம்ம சூஸ் பண்ணும்போது PPM அப்படின்னு சொல்லுவாங்க, பேஜஸ் பர் மினிட், எவ்வளவு பேஜஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். அப்போ கலர்ஸ்ல எவ்வளவு வரும், அதே மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்மளுக்கு PPM எப்படி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது எவ்வளவு ஷார்ட் அண்ட் பீரியடா இருக்கோ அந்த அளவுக்கு நம்மளால ஃபாஸ்டா பிரிண்ட் எடுத்துக்க முடியும். பெரும்பாலும் இங்க்ஜெட் என்னதான் ஃபாஸ்டா வந்தாலுமே அது ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ட்ரை ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அடுத்தபடியா நீங்க என்ன மாதிரியான GSM இந்த பிரிண்டர்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்க பாத்துக்கோங்க. இங்க்ஜெட் அப்படின்ற போது கொஞ்சம் GS அதிகமா இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது ரொம்பவே நல்லது. இது லேசரா இருந்தா தின் பேப்பரா இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாவே நம்மளுக்கு பிரிண்ட் ஆகி வந்துடும். இதை முடிச்சிட்டோமா, அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பைசாக்கு, அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய பைசாக்கு எவ்வளவு பிரிண்ட் காஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது, ஏதாவது இங்கு, அதுக்கப்புறம் பேப்பர், இதெல்லாம் கால்குலேட் பண்ணி அவங்க ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு அஃபோர்டபுளா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான பிரிண்டர் நீங்க பட்ஜெட் செக்மெண்ட்ல சூஸ் பண்ணுங்க. இதெல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு டிஸ்பிளே வச்சா மாதிரி வேணும் அப்படின்னா காஸ்ட் அதிகமா செலவாகும். டிஸ்பிளே இல்லாம ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் எடுத்தா போதும் அப்படின்னா நீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அஃபோர்ட் பண்ணிக்கலாம். பொதுவாகவே பிரிண்டர் அப்படின்ற ஆப்ஷனுக்கு உங்களுக்கு 1 வருஷம் அப்படின்ற மாதிரியான வாரண்டி கொடுப்பாங்க. ஸோ இது மூலமா நல்ல ஒரு பிரிண்டரை உங்களால ப்ரிஃபர் பண்ண முடியும். பிரிண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பர்பஸ்க்கு வாங்க போறீங்க, என்னென்ன வேலை அதை யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கறத பொறுத்து நீங்க பிரிண்டருடைய காஸ்டிங் அண்ட் பட்ஜெட்டிங் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் பீப்புள், அப்புறம் காலேஜ், சர்டன் லெவல் ஆஃப் பேப்பர்ஸ் தான் எடுப்பாங்க அப்படின்ற பட்சத்தில் நம்ம அஃபோர்டபுளுக்கே போயிடலாம். இல்லைங்க அதிகமான பிரிண்ட் எடுப்பேன், ஒர்க் ரேஞ்ச் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் நல்ல ஹெவி பிரிண்டரா சூஸ் பண்ணணும். அப்போ பிளாக் அண்ட் ஒயிட் மட்டும் தான் எடுப்பேன் அப்படின்னா நீங்க லேசருக்கு தாராளமா போயிடலாம். இல்லைங்க நான் பிளாக் அண்ட் ஒயிட்ல கலர்ஸ்மே எடுப்பேன் அப்படின்னா இங்க்ஜெட்ல கொஞ்சம் காஸ்ட் வைஸ்ல அதிகமாக அஃபோர்ட் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் ஒரு பிரிண்டர் வாங்குறதுக்கு தேவையான மிக முக்கியமான விஷயங்கள். இதுல வரக்கூடிய பெஸ்டான பட்ஜெட் பிரிண்டர்ஸ்லாம் லேட்டஸ்டா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப
டீடைலா பார்க்கலாம். வாங்க இன்னைக்கு இருக்க வீடியோக்குள்ள போகலாம். 8th பிளேஸ்ல HP ஸ்மார்ட் பிரிண்டர் பத்தி பார்க்க போறோங்க. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்மார்ட் இங்க் டேங்க் ஆல் இன் ஒன் பிரிண்டர் மாடலா வருது. பிரிண்ட் அப் டு 4000 பிளாக்லயும் 6000 கலர் பேஜஸும் நம்மளால எடுக்க முடியும். பிரிண்டிங் ரிப்போர்ட் பிக்சர் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸும் நம்மளால பண்ணிக்க முடியும். பிரிண்டர் ஆல்சோ ஹேவ் லோ இங்க் டிடெக்ஷன் அண்ட் ID காப்பி பிசினஸ் பிரிண்டர் எடுத்துக்க முடியும். Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 8499 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 9926 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 7th பிளேஸ்ல Epson Wi-Fi கலர் பிரிண்டர் பத்தி பார்க்க போறோம். மல்டி ஃபங்க்ஷன் Wi-Fi கலர் இங்க் டேங்க் பிரிண்டர் மாடலுங்க இது. கலர் பேஜ் காஸ்ட் 25 பைசாவும் பிளாக் அண்ட் ஒயிட் 9 பைசாவும் வருது. பார்டர்லெஸ் பிரிண்ட் மைக்ரோ பைசோ ஹாட் ரெட் ஃப்ரீ டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. 3.6 சென்டிமீட்டருக்கான கலர் LCD ஸ்கிரீன் 4 இங்க் பாட்டில் இன்க்ளூட் பண்றாங்க. Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 15,109 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1582 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல Epson மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் பத்தி பார்க்க போறோம். மல்டி ஃபங்க்ஷன் ஒரிஜினல் இங்க் டேங்க் சிஸ்டம் பிரிண்டருங்க இது. ஸ்பீடி பெர்ஃபார்மன்ஸ் வித் லோ ரன்னிங் காஸ்டோட வருது. பிரிண்ட் ஸ்பீட் அப் டு 34 ppm 15 IPM ஓட வருது. 2 லைன் LCD ஸ்கிரீன் அண்ட் வாரண்டி 1 இயர் ப்ராடக்ட்டுக்கு தராங்க. Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 15,916 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 1818 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல Canon கலர் இங்க் டேங்க் பிரிண்டர் பத்தி பார்க்க போறோம். மல்டி ஃபங்க்ஷன் Wi-Fi கலர் இங்க் டேங்க் பிரிண்டரா வருது. 7600 pages in black and white and 8100 pages in கலர்ல கொடுத்திருக்காங்க. comes with auto document feeder, overall mobile and cloud printing option கொடுத்திருக்காங்க. Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 16,909 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 577 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல HP மல்டி ஃபங்க்ஷன் பிரிண்டர் பத்தி பார்க்க போறோம். மல்டி ஃபங்க்ஷன் மோனோக்ரோம் லேசர் பிரிண்டரா வருது. வாய்ஸ் ஆக்டிவேட்டட் பிரிண்டிங் கூகுள் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. ஹை ஸ்பீட் பிரிண்டிங் காப்பிங் அண்ட் ஸ்கேனிங் இருக்கு. HP ஆட்டோ ஆன் அண்ட் ஆட்டோ ஆஃப் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 17,909 ரூபீஸ்க்கு 8.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 6,713 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல பிரதர் கலர் பிரிண்டர் பத்தி பார்க்க போறோம். மல்டி ஃபங்க்ஷன் Wi-Fi கலர் இங்க் டேங்க் பிரிண்டரா வருது. கம்ஸ் வித் 5 இங்க் பாட்டில் இன்க்ளூட் பண்றாங்க. ஹை ஸ்பீட் பிரிண்டிங் அண்ட் ஆம்பிள் மெமரி கொடுத்திருக்காங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்டிங் அண்ட் அரௌண்ட் 5000 கலர் பிரிண்டர் நம்ம எடுக்க முடியும். Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 21,909 ரூபீஸ்க்கு 9.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 96 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 2nd பிளேஸ்ல Canon monochrome பிரிண்டர் பத்தி பார்க்க போறோம். மல்டி ஃபங்க்ஷன் monochrome லேசர் பிரிண்டர் comes with 5.3 cm 5 லைன் LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. ஆட்டோ டூப்ளக்ஸ் பிரிண்டிங் அண்ட் ஈஸி மெயின்டெனன்ஸ் கொடுத்திருக்காங்க. டானர் கேட்ரேஜ் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 21,909 ரூபீஸ்க்கு ரைட் ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 3 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. 1st பிளேஸ்ல பிரதர் லேசர் கலர் பிரிண்டர் பத்தி பார்க்க போறோம். சிங்கிள் ஃபங்க்ஷன் Wi-Fi கலர் லேசர் பிரிண்டர் மாடலா வருது. 2.7 inches டச் ஸ்கிரீன் டிஸ்ப்ளே ஆட்டோ டூப்ளக்ஸ் ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. 256 MB ஆன மெமரியும் 250 ஷீட்ஸ் பேப்பர் டிரைவும் கொடுத்திருக்காங்க. பிரிண்ட் ஸ்பீட் மோனோல A4 26 ppm கலர்ல 19 ppm வரும். Flipkartல இந்த ப்ராடக்ட் பிரைஸ் 33,609 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 5 வெரிஃபைட் ரேட்டிங்ஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த பிரிண்டர் மாடல் எல்லாத்தையும் Flipkart and Amazon தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்றேன். வேற அப்படினா செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் வீடியோஸ் சைனிங் ஆஃப் ஜெய் பாபா. See you, have a nice day.